Hi friends, welcome to Geeta Samayal. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா காலையில டிஃபன், மதிய சாப்பாடு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi friends, welcome to Geeta Samayal. நம்ம காலையில முட்டை போட்டு சேமியா செய்ய போறோம். அதுக்கு அப்புறம் வந்து மதிய லஞ்ச் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாணலியில எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக முட்டை பொரிக்க தான் ஃபஸ்ட்டு வந்து முட்டையை பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சேமியா செய்ய போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து ஹீட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளேயே நாட்டுக்கோழி முட்டை எடுத்துருக்கேன். ஒரு சேமியாவுக்கு 4 முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிக்கோங்க. நம்ம இப்படி செய்யும் போது கொலன்னு ஆகாது. சேமியா சாப்பிட்றதுக்கு நல்லா பளபளன்னு இருக்கும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் கொலன்னு இருந்தால் எனக்கே இறங்காது. நானே சேமியாலாம் சாப்பிட மாட்டேன். சேமியா உப்புமாலாம் இப்போ வந்து தான் கொஞ்சம் அப்படியே பழகிக்கிட்டேன். இப்போ எண்ணெய் பாதி ஹீட் ஆனோடனே முட்டையை சேர்த்துருங்க. ஏன்னா நல்லா ஹீட் ஆன பிறகு நீங்கள் முட்டையை சேர்த்திங்கன்னா லப்பர் மாரி ஆகிடும். ஓகேவா? அதுக்காக தான். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு நல்லா பொரிச்சிடணும். நல்லா இப்போ இதை தான் எல்லாருமே வந்து முட்டை பிரியாணின்னு சொல்கிறாங்க. முட்டை போட்டு செஞ்சு கொடுக்கறதுனால முட்டை பிரியாணி. ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா எங்களுக்கு வந்து தனியாக இந்தமாரி பொரிச்சிட்டு தான் செய்வாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப பிசுன்னு இல்லாமல் பளபளன்னு இருக்கும். திகட்டவும் திகட்டாது இது சாப்பிடும் போது. இது அரைவாசி மட்டும் பொரிச்சா போதும். இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது வந்து சாஃப்டாகிட்ருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்துடலாமா? ரொம்ப ஹார்டாக பொரிக்க தேவை கிடையாது. இப்போ பாருங்கள், பிளேட்டில் எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்தமாரி எடுத்துக்கோங்க. இப்போ அதே வாணலியில் கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் நெய் ஊற்றுவேன், அதுக்காக தான். இப்போ வந்து எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். எண்ணெய் பாதி ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக சோம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, சின்னதாக கடல் பாசி, ஒரு 4 லவங்கம். அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு தகுந்த மாரி 2 பச்சை மிளகாய். நல்லா இந்த பச்சை மிளகாய் பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த எண்ணெயில் இந்த ஃப்ளேவர் இறங்கி ஒரு வாசம் வரும் பாருங்கள். சூப்பராக இருக்கும். காரம் வந்து இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எப்பயுமே பச்சை மிளகாய் நல்லா வெடித்து வரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். சும்மா ரஃப்பாக சாப் பண்ணாலும் ஓகே தான். வெங்காயம் வந்து பாதி தான் வதங்கணும்.
வதங்கட்டும். நான் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை கட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இன்னொன்று ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, சின்னதாக ஒரு தக்காளி, கொஞ்சம் புளிப்புக்கு, இப்போ இதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளியும் உங்களுக்கு பாதி வதங்கினா போதும். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது போதும். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், உங்களுக்கு அதுவே சரியாக இருக்கும். இப்போ வந்து இதிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சேமியாவுக்கு நான் 1 கிண்ணம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து உப்பு புளிப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு படி தூக்கலாக இருந்தால் தான் சேமியாவில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மலரட்டும். இப்போ வந்து பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நான் ஒரு சேமியா மட்டும் சேர்த்துக்கிறேன். இதே போல் சிக்கனில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம வந்து முட்டையை வந்து பொரிச்சு எடுத்துடணும், அப்போ தான் ஹார்டாகாமல் இருக்கும். சிக்கனில் நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். சின்ன சின்ன பீஸாக போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க, மீடியம் ஸ்டவ்வில் வச்சுட்டு. தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன் தெரியுமா? ஒரு சேமியாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். டாப் சேமியா தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக டம் ஆகி வந்திருக்கா. இப்போ வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு கொத்தமல்லி போட்டுட்டு முட்டையை போட்டுக்கோங்க. நம்ம வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, வாழைக்காய் கோலா உருண்டை செய்ய போகிறோம். முள்ளங்கி முட்டை போட்டு பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மேலே மாடியில் கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது, சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை. அதோ பறிச்சுட்டு வந்து கொடுத்துட்டாங்க எங்கள் மாமியார். அது பொரியல் பண்ண போகிறோம். இப்போ இது ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும், மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரித்து பார்க்கலாம். வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு வைக்க போகிறோம்ல, அதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் வேக வைக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு சேமியாவில் முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இருங்க கிட்ட வச்சு காட்டு. அப்படியே பலன்னு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சேமியா பார்த்தீங்களா, அந்த கஞ்சியே சேரல. இது போல் தான் இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், திகட்டாமல். அந்த முட்டை வந்து எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சேமியாவுக்கு 4 முட்டை கரெக்டாக இருக்கும். ரொம்ப போட்டிங்கன்னா திகட்டும் சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப காரம் இருக்காது, ரொம்ப மசாலா இருக்காது, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாமா?
இப்போ டிஃபனை சாப்பிட்டுட்டு மித்த வேலையை பார்க்கலாம். இப்போ இந்த பக்கம் வந்து தண்ணி வந்து பாதி ஹீட் ஆயிருக்கு. வாழைக்காவை ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப வேகக்கூடாது. கையில் மசிச்சு விட்டாலும் சரி, இல்லையா அந்த நம்ம தேங்காய் துருவோம்ல அதில் நம்ம துருவிட்டாலும் சரி. உப்பு போட்டிருக்கேன். ஒரு விசில் போதும். இப்போ வந்து ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 100 கிராம் தக்காளி வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு வாழைக்காய் வந்து வெந்துட்டுருக்கோம். அதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லாவே வெந்துட்டுருக்கோம். ஆற வச்சுட்டு தோல் உரிச்சிக்கலாம். இப்போ சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்தில் வதங்கட்டும். இப்போ பாதி வதங்கினோன்னா ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி பாதி வதங்கினோன்னே ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் இதில் 2 போட்டிருக்கேன். இப்போ சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 செகண்ட் இருக்கட்டும். இப்போ வந்து இது 2 செகண்ட் இருக்கட்டும். நம்ம வந்து வாழைக்காவை தோல் எடுத்துகிட்டு சீவிக்கலாம். அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். ஆறட்டும். இப்போ வாழைக்காவை இது போல் ஆறினோன்னு சீவி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு 5 பல் பூண்டு. இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து உடச்சக்கல்ல, 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, 2 பட்டை, இது வந்து அன்னாச்சி பூ லீஃபு 2, அதுக்கப்புறம் லவங்கம் ஒரு 5, ஒரு துண்டு கடல் பாசி, ஒரே ஒரு ஏலக்காய். இப்போ வந்து இதை நம்ம பொடி பண்ணிக்கலாம். முடிஞ்சால் நைஸாக கூட பொடி பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ இந்த அளவுக்கு பொடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். நம்மளுக்கு ரொம்ப உடச்சக்கல்லை போட்டால் கூட பிரியும். அதனால் வாழைக்காய்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வாழைக்காய் நம்ம எத்தனை சேர்த்துருக்கோம்? 2 வாழைக்காய், மீடியம் சைஸ் வாழைக்காய். அதுக்கு வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய் துருவல், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துருங்க. தேங்காய் துருவல் போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபுல்லத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா
நீங்கள் வந்து கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் போதும்னு விட்டுட்டேன் பசங்க சாப்பிட்றதுனால. இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ஈரப்பதமும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதேமாரி வந்து உடச்சக்கலை நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், சாஃப்ட்டு கொடுக்கும். அதுவே உங்களுக்கு போதும். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பிடிச்சிக்கோங்க. இதுமாரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இதை ரெடி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் குழம்பு தாளிச்சிடலாம், ஒரு பக்கம் இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிக்காதீங்க. அதேமாதிரி மீடியம் சைஸாக பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ உருண்டையெல்லாம் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருந்தோம்ல, இதை வந்து கொஞ்சம் ஒரு 80% அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ குழம்ப தாளிச்சிக்கலாமா? இப்போ வந்து அரிசி கழுவி போட்டிருக்கேன் சாதத்துக்கு. இது வந்து நம்ம கோலா உருண்டை வறுக்கிறதுக்கு வாணையில் வச்சுருக்கேன். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது போதும். அதுக்கப்புறம் குழம்பு தாளிக்க ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஹீட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடல் பாசி, ஒரு 5-6 லவங்கம், அதுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் சோம்பு. சோம்பு அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வாழைக்காய் சேர்த்துருக்கனால கண்டிப்பாக நிறைய சோம்பு சேர்த்துக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு கட்டி பூண்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிக்கோங்க. அரைச்ச விழுதை சேர்த்துருங்க. இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி அந்த இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம்ல, அதனால் அதோட பச்சை மணம் போகணும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வாழைக்காய் வச்ச மாதிரியே இருக்காது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஈஸி தான். இப்போ பாருங்கள், ஒரு 2 கிளாஸ் தண்ணி நல்லா அந்த பச்சை மணம் போனோடனே ஒரு 2 கிளாஸ் தண்ணி மிக்ஸி ஜாரில். இந்த பக்கமும் எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சைஸு தேங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நைஸாக நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அப்படியே ஊற்றிடலாம். இன்னும் ஒரு கிளாஸு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம உருண்டை பொரிச்சு போடும் போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உடையாமல் இருக்கும். இப்போ கொதிக்கிட்டோம். ஒரு பக்கம் நம்ம கோலா உருண்டையெல்லாம் எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும்.
எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 2 செகண்ட் ஆகட்டும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மெதுவாக. அப்படியே திருப்பி 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 விட்டுக்கணும். போட்டோன்னா மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக உடஞ்சிரும். அதேமாரி உடச்ச கலையும் பவுட்ரு அதிகமாக போடாதீங்க, மீடியமாக இருந்தால் போதும். உங்களுக்கு அதுவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்தமாரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் கலர் வரும், இல்லைன்னா ஒரே பக்கமாக கலர் வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்சமாக கலர் வந்திருக்கு. இப்போ ஒரு 2 செகண்டில் எடுத்துடலாம். இது போல் இருந்தால் போதும். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட கோட்டிங் பிரியல பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நம்ம குழம்பு கோலா உருண்டை பொரிக்கிற வரைக்கும் கொதிக்கணும், அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். உப்பு காரம்லாம் வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு திட்டமாக இருக்கும். தேங்காய் பால் கூட ஊற்றலாம். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், தேங்காய் பால் ஊற்றணுன்னா இன்னும் ஒரு 50 கிராம் வெங்காயம் தக்காளி சேர்த்து அரைச்சி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக தான் பால் ஊற்றுவோம். அந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு வேணும்ல, அதுக்காக. குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம சப்பாத்தி இட்லி தோசை கூட ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் குழம்பு மட்டும் சேர்த்து தான் வச்சுருக்கேன். நைட்டுக்கு சப்பாத்தியாச்சு, தோசை கவுனி அரிசி மாவு இருக்குது, தோசை ஊற்றிக்கலாம். எப்படி மூடை பொறுத்து, சப்பாத்தி சுடுறதா இருந்தால் சுட்டுப்பேன், இல்லையா தோசை ஊற்றிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு பாருங்கள். நம்ம ஏற்கனவே வந்து வாழைக்காவை அவிச்சிட்டு தான் செஞ்சுருக்கோம், அதனால் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். பிடிக்கும் போது ஆனியனை நல்லா சேர்த்து பிடிச்சிக்கோங்க, அப்படியே பிரியுது. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றலையா, அதனால். இப்போ இதை பொரிச்சிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பொரிச்சிட்டு பொன்னாங்கண்ணி கீரை நான் சொன்னேன்ல, மாடியிலேருந்து பறிச்சிட்டு வந்தேன்ட்டு, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சும் வருது. நம்ம பொரிச்சு வச்ச வாழைக்காய் கோலா உருண்டையை போட்டுடலாம். உங்களுக்கு ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்க, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ அது பொரிஞ்சோடனே ஒரு கட்டி பூண்டை அப்படியே சும்மா தோலோடையே நச்சு போட்டிருக்கேன்.
நல்லாவே தண்ணியாக நம்ம வச்சு கொதிக்க வச்சுருக்கோம். அதேமாரி வந்து அது கடலப்பருப்பு, நம்ம உருண்டை குழம்பு நார்மலாக வச்சா கடலப்பருப்பில் தான் வைப்போம். அது பெரிய வெங்காயம், நான் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ குழம்புக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நம்மளுக்கு வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு. உருண்டை பார்த்திங்களா, ஒன்று கூட உடையலை. குழம்பும் வந்து திட்டமாக இருக்குது. சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம், தோசைக்கும் ஊற்றி சாப்பிட்லாம். அந்தமாரி தான் நான் பெரும்பாலும் வந்து அப்படி தான் வந்து வச்சுப்பேன். இப்போ வெங்காயம் வந்து பாதி வதங்கினோன்னா பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரை ஒரு நாள் கடையில் வாங்கிட்டு வந்து செஞ்சேன். அந்த தண்டெல்லாம் வந்து ஒரு தொட்டியில் வச்சேன் பாருங்கள், அது நல்லாவே. இப்போ 2வது டைம் நான் பச்சது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை தேங்காய் அரைச்சி ஊற்றி கூட்டு மாரி செஞ்சோம், நல்லா இருந்துச்சு. இப்போ கீரை போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. கீரை வேகிறதுக்குள்ளே ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பக்கம் முள்ளங்கியும் சீவிக்கலாம். நான் வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன், அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு நேரத்தில் நம்ம தேங்காய் துருவல் போட்டால் தான் போடுவோம், அதனால் வெங்காயம் அதிகமாக போட்டால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளோட கோலா உருண்டை குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த சைடு வந்து நம்ம பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருந்தோம்ல, அதை பார்த்துடலாம். வெந்துட்டுருக்கோம் கீரை. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 செகண்ட் இருக்கட்டும். உப்பு போட்டிருக்கோம்ல, அதனால். இப்போ வந்து நம்மளுக்கு கீரை ரெடி ஆகிடுச்சு. அந்த பக்கம் வந்து முள்ளங்கி முட்டை போட்டு பொரியல் பண்ண போகிறோம், அதுக்காக வச்சுருக்கேன். இது ஒரு கிணத்துல மாற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. கடுகு, சீரகம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், ஒரு 2-3 பேர் ரசம் வைக்கிறத காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் இல்லாமல் வச்சிடுறேன், கோச்சிக்காதீங்க. கண்டிப்பாக நான் ஒரு ரசமாக உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். அர்ஜெண்ட்டாக செய்யும் போது எப்பயுமே ரசம் வைக்கிறோமா, அப்படியே நான் வச்சிடுறேன் மறந்துட்டு. இப்போ வெங்காயம் பாதி வதங்கட்டும். இப்போ ஒரு நாட்டுக்கோழி முட்டை ஒரு 5 எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சீவி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் பாதி வதங்கணுன்னு சேர்த்துக்கோங்க. தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா வதங்கணும். நம்ம அதுக்குள்ளே முட்டையை உடச்சி வச்சிடலாம். எப்பயுமே முட்டையை வந்து அப்படியே உடச்சி ஊற்றக்கூடாது. அதேமாரி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து முன்னாடியே வச்சுருங்க, யூஸ் பண்ணுற மாரி இருந்தால்.
இப்போ இது நல்லா வதங்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. நான் உடச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு ரசம் மலர போது ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் பாருங்கள், முள்ளங்கி நல்லாவே வதங்கி நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி பழம், அப்போ தான் வந்து நம்ம முட்டை போட்டு செய்கிறோம்ல, கொஞ்சம் புளிப்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க, நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு, உப்பு மட்டும் திட்டமாக போட்டுக்கோங்க. நான் முட்டைக்கே சேர்த்து போட்டிருக்கேன். நம்ம துருவி போடாமல் கட் பண்ணி கூட போடலாம். பசங்கள்லாம் என்ன பண்ணிவிடுங்க தெரியுமா, முட்டையை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே முள்ளங்கியை வச்சுருவாங்க. அதுக்காக தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். இப்போ பாருங்கள், முள்ளங்கி வந்து வேக ரொம்ப நேரம் ஆகாது. நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே வதக்கி விட்டாவே வெந்துடும். இப்போ மிளகாத்தூள் வாசனைக்கு தான் நம்ம மூடி வச்சோம். இப்போ வந்து நல்லா தண்ணி ட்ரை ஆகணும். கொஞ்சம் முட்டையும் காயும் உதிரியாக வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு உதிரி ஆகணும். ஏன்னா நீர் காயில் நம்ம ஆறினோன்னு அப்படியே சொதன்னு ஆகிடும். முட்டை வேறு, அதனால் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நல்லா உதிரியாக எடுத்துக்கோங்க. புரியுதா? இது அப்படியே சாதத்தில் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், சட்டியில் பாருங்கள், கொஞ்சம் கூட இருக்காது தண்ணி. இப்போ நான் சமைச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக நம்மளுக்கு முள்ளங்கி முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். என்னென்ன சமைச்சோன்னு பார்க்கலாமா? வாழைக்காய், கோலா உருண்டை, தக்காளி ரசம், ஒரு பீஸ் மாம்பழம், அதுக்கப்புறம் கோலா உருண்டை எடுத்து வச்சுருக்கோம், ஒயிட் ரைஸு வடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ணியிருக்கோம், முட்டை போட்டு முள்ளங்கி பொரியல் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.